இந்த நாளிலும் நாம் தேவனுடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். வாரத்திலே முதலாவது நாளிலே நாம் தேவ சத்தத்தை கேட்கும்படியாய் அப்படி சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன் பேசுகிற ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. எத்தனை பேர் இதனால காதோட வந்திருக்கிறீங்க? காது கொண்டிருக்கிறீங்களா? உங்க காதை பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு கிட்ட தூக்கி போட்டுறாங்க, உங்கள்கிட்டயே வச்சுக்கிறீங்க. சிலர் காதை அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. காது ஆள் இங்க இருக்கு, காது அங்க இருக்கு இல்லையா? அவங்க என்ன பேசுறாங்க சத்தன சில காதுகள் நல்ல கூர்மையான காது. அல்லேலூயா. அதனால இந்த நாளிலே ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறதுக்கு வந்திருக்கிறோம். நாங்க அமர்ந்திருக்கிறோம். தயவு செய்து நீங்க வசனத்தை கேட்கிற பொழுது நீங்க உற்சாகமாய் உணர்வோடு தாகத்தோடு வாஞ்சியோடு கேட்கிற பொழுது வேதம் சொல்கிறது, தாகம் உள்ளவன் மேல நான் தண்ணீரை ஊற்றுவேன். நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்க உங்களை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஒரே ஒரு விஷயம் நாம் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்களோடு பேசுவீராக. ஆண்டவராகிய நீர் எங்களை பேசி பலப்படுத்துவீராக. வசனத்தை அனுப்பி வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன் என்று வாக்குப்படின தேவன், அந்த உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தைகள் இந்த நாளிலே எங்களை உயிர்ப்பிக்கட்டும். அந்த வார்த்தையோடு கூட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தயவாய் நடத்தும். இதோ வார்த்தை கொண்டு ஒரு அடியனாகிய ஆண்டவரே, உங்களுடைய அடியனை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, அடியனை மறைத்து நீர் பேசுவீராக. உங்களுடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க காத்திருக்கிறோம். பேசும், உதவி செய்யும். அதை விளங்கிக் கொள்ள, அதிலே நாங்கள் தீர்மானங்களை எடுக்க, வசனத்தை கேட்கிறவர்களா மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களா எங்களை மாற்றும். இந்த வார்த்தை என்கிற விதையானது நல்ல நிலத்திலே விளட்டும். அது 30 அல்ல 60 அல்ல 100 மடங்காய் கனி கொடுக்க உதவி செய்கிறார். உங்களுடைய பாதத்திலே தடைகள் எல்லாம் உடைத்து போடுகிறார். பிரசன்னத்தோடு அமர்ந்து வார்த்தையை கேட்க உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லாவற்றையும் கரத்திலே ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புத்தகம் 123 அதிகாரம் 1 தொடக்கம் 2 வார்த்தைகளை நாம் வாசித்து கேட்போம். சங்கீதம் 123 1 2 வார்த்தைகள். பழைய ஏற்பாட்டிலே 751வது பக்கம். நாம் வசனத்துக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக நாம் வாசிக்க கேட்போம். பரலோகத்திலே வாசமாய் இருக்கின்றவரே, உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கின்றேன். இதோ வேலைக்காரர்களின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்கும் போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் அவர்களை நோக்கி இருக்கும். இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிற பொழுது இரண்டாவது வார்த்தை எப்படியா சொல்கிறது? இதோ வேலைக்காரிகளின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கைகளை நோக்கி இருக்கிறது போல, வேலைக்காரிகளின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்கிறது போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு பார்க்கிறோம் இரக்கம் செய்கிற தேவன். பார்க்கிறோம் இந்த வசனங்கள் சொல்கிறது, ஒரு வேலை செய்கிற அதிகாரியின் இடத்தில் அல்லது ஒரு வேலை செய்கிற ஒரு எஜமாட்டியின் இடத்தில், ஒரு எஜமானிடத்திலே அவர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக அவர்கள் கையை நோக்கி காத்திருக்கிறது போல இங்கே தாவீது என்கிற பக்தன் சொல்லுகிறான், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் காண்பிக்கும் வரை கண்கள் அவர் மேல் நோக்கமாக இருக்கும். நான் பார்க்கிறோம், இரக்கம் செய்ய அல்ல, இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும் என்று சொல்லி இந்த வேத பகுதி சொல்லுகிறது. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே நாம் தியானித்து போகிற வார்த்தை நமக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாய் காணப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகையினாலே நாம் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தை குறித்த ஒரு உவமையை சொல்லுகிற பொழுது நாம் பார்க்கிறோம், அங்கே ராத்திரியிலே, அந்த பாதி ராத்திரியிலே
போய் அங்கே தன் சிநேகிதனிடத்திலே அப்பத்தை கேட்கும்படியாய் ஜாமத்திலே ஒருவன் கதவை தட்டுகிறான். அவனிடத்திலே எதிர்பார்ப்பு என்ன? அவன் என்னுடைய சிநேகிதன், நான் அவனை அதிகமா நேசிக்கிறேன், அவன் எனக்கு உதவி செய்வான். இந்த ராத்திரி ஜாமத்திலே போய் நான் அவனிடத்திலே அப்பத்தை கேட்கும்படியாய், ஏதோ ஒரு ஆகாரத்தை கேட்கும்படியாய் இந்த ஜாமத்திலே நான் போய் அவனிடத்திலே கதவை தட்டுவேன், ஆனால் அவன் எப்படி எனக்கு திறந்து எனக்கு ஆகாரம் கொடுப்பான் என்று சொல்லி அவனிடத்திலே கேள்விகள் எதுவும் காணப்படவில்லை. அவன் என்ன சொல்லுகிறான்? என் சிநேகிதனாகிய அவனிடத்திலே நான் போய் எனக்கு தேவையான 3 அப்பங்களை அவனிடத்திலே நான் பெற்றுக்கொள்ள என்று சொல்லி ராத்திரி வேளையிலே போய் அவன் அங்கே கதவை தட்டுகிற பொழுது அவன் எதிர்பார்த்த பதில் அங்கே உள்ளே இருந்து வரவில்லை. அவன் சொல்லுகிறான் தன் சிநேகிதனை பார்த்து, ஐயோ எனக்கு இப்பொழுது முடியாது, நான் நித்திரையா இருக்கிறேன், அல்லது எனக்கு எழுந்து வரக்கூடாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது, ஆகையினாலே இன்றைக்கு ராத்திரி உனக்கு எனக்கு உதவி செய்ய கூடாது என்று சொல்லி அவன் அங்கே அந்த பதிலை அவனுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அவனுடைய வெளியே இருக்கிற அவனுடைய சிநேகிதன் அங்கே தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருக்கிறான். எப்படியாவது அவனுக்கு இரக்கம் செய்வான், அவனுக்கு உதவி செய்வான். தட்டிக்கொண்டே இருக்கிற பொழுது அங்கே இருக்கிற அயலார்கள் அங்கே அவனை பார்த்து கேட்டிருக்கலாம், நீ என்ன இவ்வளவு நேரம் தட்டி கொண்டிருக்கிறாய்? நீ தட்டுக்கிறது அவங்களுக்கு கேட்கிறது தானே, அவங்க தானே உனக்கு உதவி செய்ய மாட்டார் என்று சொல்லிவிட்டார்கள். வேற எங்காவது வீடுகளிலே போய் உன் கதவை தட்டி நீ உன்னுடைய அவனுக்கு தேவையான ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளலாமே என்று சொல்லி அவனை பார்த்து சொல்லுகிற பொழுது அங்கே பார்க்கிறோம் அந்த சம்பவத்திலே அவனிடத்திலிருந்து வருகிற பதில் என்னன்னு சொன்னால் பார்க்கிறோம், எனக்கு தட்ட வேற வாசலே இல்ல. அல்லேலூயா. என்ன சொல்றா? எனக்கு போய் தட்டுறதுக்கு வேற வாசல் இல்லை. ஏன் அவனுக்கு வேற வாசல் இல்ல? அவன் நம்பி இருந்தது அந்த சிநேகிதனை மட்டும்தான். அல்லேலூயா. ஆகையினால அவனிடத்திலிருந்து பதில் வரும் வரைக்கும் என்ன செய்யலாம்? கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி அந்த வேத பகுதி இப்படியே நமக்கு சொல்லுகிறது. பார்க்கிறோம், எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை என்று சொல்லி இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறது நாம் பார்க்கிறோம். அவர் மேல் நாங்கள் நோக்கமாய் அவரையே நாங்கள் நோக்கி இருக்கிறோம். அந்த 123வது சங்கீதம் 2வது வார்த்தை கடைசி பகுதி சொல்லுகிறது, எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே எப்படி இருக்குமா? நோக்கி இருக்கும் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நான் நீங்களும் பார்க்கிறோம், நம்மிடத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் அநேகம் உண்டு. நாங்களும் தேவனிடத்திலே போய் ஏதோ ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம், ஒரு காரியத்துக்காக நாம் காத்திருக்கிறோம், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். இங்கே பார்க்கிறோம், நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற வேளையில அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்காவிட்டால் நாம் பார்க்கிறோம், அவர் நமக்கு இரக்கம் செய்யும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, அவர் ஏற்ற நேரத்திலே அதன் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தி மடங்கும் கிரமமாய் செய்கிற தேவன். அவர் சொல்கிறார், தாமதித்தாலும் அது வரும், அது தாமதித்தாலும் அது நம்மிடத்திலே அது பெற்றுக்கொள்ள கூடும் என்று சொல்லி வேதத்திலே பல இடங்களில் நாம் சொல்கிறோம், காத்திருக்க வேண்டும். தேவனிடத்திலே நாம் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் காத்திருக்க வேண்டும். இந்த நாட்களிலே அருமையான சகோதரிகள் சாட்சியை சொன்னார். இந்த வருஷத்திலே ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை என்ன? வாக்குத்தத்தம் அவங்களுக்கு கொடுத்தாரு, உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் என்ன செய்யும்? துளித்திருக்கும் என்ற ஒரு வாக்குத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கார். 2019வது வருஷம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ராத்திரி அங்கே புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து போகும்போது நாங்கள் வாக்குத்தத்தங்களை கொடுப்போம். இப்படி நாங்கள் எல்லாரும் வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை சொல்லி நாங்கள் எப்படி நாங்கள் ஜெபித்திருக்கோம் இதுவரைக்கும். ஒருவேளை 2020 முடிஞ்சிருச்சு, இந்த இன்னும் முடிய 4-5 மாதங்கள் மாத்திரம் உண்டு. இந்த 2020 முடிந்து இந்த 2020 டிசம்பர் 31ஆம் தேதி நாங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது இன்னும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்துக்காக நாங்கள் என்ன செஞ்சிருப்போம்? காத்திருப்போம். இந்த வருஷத்துல ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை தரப்போறாரு. அப்படியா? 2019ஆம் ஆண்டிலே உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் முடிஞ்சிருச்சா? ஆண்டவர் சொன்னாரு, உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளித்திருக்கும் சொன்னார். ஆனா அந்த சகோதரிய வாழ்க்கையில கர்த்தர் அதை என்ன செய்தார்? செய்து முடித்தார். உங்க வாழ்க்கையில 2019 கொடுத்த வாக்குத்தத்தம் அங்கே நிறைவேற்றப்படாவிட்டாலும் ஒரு புதிய வாக்குத்தத்தம் நீங்க பெற்றுக்கொள்ள நீங்க காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் வேதம் சொல்லுது, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர். பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது, அவர் சொன்னதை நிறைவேற்ற முடியாதவர் வெள்ளையினரும் அல்ல, அவர் செய்யக்கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவும் இல்லை. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறதை வாக்கு மாறாதவர், வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ளவர். மனுஷன் வாக்கு மாறுவான். அவர் பொய் சொல்ல மனிதரும் அல்ல, மனமாற மனு புத்திரனும் அல்ல. சொன்னதை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு அவர் வெள்ளையினரும் அல்ல, அவர் நேற்றும் இன்றும் என்றும்
வாக்குத்தத்தத்தை ஒருவேளை நம்ம விட்டுட்டு 2020 ஒரு புதிய வாக்குத்தத்தம் நம்ம போய் நிக்கலாம். ஆனா இங்க கொடுத்த வாக்குத்தத்தம் அது எப்ப நிறைவேற போகிறது? நிறைவேறுமா? சிலர் அப்படியே மறந்துடுவாங்க. அல்லேலூயா. எல்லா வாக்குத்தத்தத்தையும் நாம் என்ன செய்யணும்? எல்லாம் எடுத்து அப்படியே சேமிச்சு வைக்கணும். 2019 18 17 15 இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? ஒவ்வொன்னா நம்ம செக் பண்ண போறோம். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சா? இது நிறைவேறிச்சா? இதை நான் சுதந்திரித்துக் கொண்டேனா? இது என் வாழ்க்கையில் நடந்துச்சா? ஆண்டவர் சொன்ன காரியம் நடக்கலையே, ஒருவேளை நடக்காம இருந்தா நம்ம என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு நாம் பார்க்க போறோம். இந்த வாக்குத்தத்தங்களை நாம பிடிச்சு ஜெபிக்கிற பொழுது, அதாவது பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்களை நாம நம்பி இருக்கிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில அது நடக்காம இருக்கிற பொழுது ஒருவேளை நம்ம சோர்ந்து போகிறோம். நாம் வாசிப்போம் சங்கீதம் 27வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 27:5 வாசிப்போம். தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மணி மேல் உயர்த்துவார். அந்த அழகான ஒரு பாட்டு இருக்கு. நம்ம இப்ப பாடணும் அந்த பாட்டு இல்லையா? என்ன எப்படி பாடணும்? எப்படி பாடணும் ஸ்டெப் அந்த பாட்டு? தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்து சேவைக்காகவே 27:5 இல்லையா? தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரங்களிலே மறைத்து வைத்து என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை நிறைவேற்றக்கூடிய தேவன். அதனாலே நம்ம எப்பொழுதும் நம்ம என்ன செய்வாராம்? மறைத்து வைத்து ஏற்ற வேலை வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டும். நாம் விரும்புகிறதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் அல்ல. தேவன் விரும்பி கொடுக்கிறதா நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் நியமித்த நாளில, கர்த்தர் குறித்த நாளில அது அங்கே நடைபெற வேண்டும். அதனாலதான் வேதம் சொல்கிறது, நாம் ஏற்ற வேலைக்கு வரைக்கும் அப்படியே வளர்த்த கருத்துக்களை என்ன செய்ய வேண்டும்? அடங்கி இருக்க வேண்டும். ஆகையினாலே இந்த வாக்குத்தத்தத்தை நாம பெற்றுக்கொள்வதற்கு நாம செய்ய வேண்டிய 3 காரியத்தை, ஒருவேளை அநேக வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையில் சொல்லப்பட்டிருக்கு. நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன், இப்படி பல வாக்குத்தத்தங்கள் தேவன் சொல்லியிருக்கிறாரே. இதெல்லாம் என் வாழ்க்கையில அதை நான் சுதந்திரித்து இருக்கிறேனா? அது எனக்கு சொந்தமானதா? அதை நான் அனுபவிக்கிறேனா? அந்த வாக்குத்தத்த வார்த்தைக்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இது என் வாழ்க்கையில ஏன் நிறைவேறப்படவில்லை? அது நிறைவேறப்படாத காரணம் என்ன என்பதை நாளை நாம் சற்று நாம் அப்படியே கொஞ்சம் சிந்தித்து பார்த்தவர்களாய் நாம் செய்ய போகிறோம். என்ன அதற்கான காரணத்தை நான் தேடி இந்த நாளிலே அதை நாம் சரி செய்து கொள்ளும்படியே கடந்து வருவோம். நாம் திருப்பிக் கொள்வோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பைபிள்ல அங்கே பார்க்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் யோசபாத் ராஜா என்கிறதான ஒரு மனுஷனுடைய காரியத்தை குறித்ததை நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் விசாரிக்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எங்களால் பலனில்லை. எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்களை உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இந்த பகுதியை நாங்கள் வாசிக்கிற பொழுது பார்க்கிறோம். இந்த யோசபாத் ராஜா என்கிற ஒரு மனுஷனுடைய காரியத்தை குறித்து இந்த பகுதி சொல்லுகிறது. அதிலே பார்க்கிறோம் 20வது அதிகாரம் 1, 2 நாம் வாசிக்கிற பொழுது அந்த பகுதி இப்படியாய் சொல்லுகிறது. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கும் அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு எதிராக யுத்தம் பண்ண வந்தார்கள். 3ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறி அதை அறிவித்தார் என்று சொல்கிறது. பார்க்கிறோம். இந்த பகுதியை நாம் வாசிக்கிற பொழுது இந்த யோசபாத் ராஜாவுடைய நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பார்ப்போமானால் பார்க்கிறோம். அங்கே அவனுக்கு விரோதமாய் ஒரு பெரும் கூட்டம் அவனுக்கு விரோதமாய் கூடினது. அந்த கூட்டத்தை நாம் பார்க்கிற பொழுது அதிலே நான் பார்க்கிறோம், ஒரு மனுஷர்கள் இருந்தா கூட பரவாயில்லை. 20ஆம் அதிகாரம் 1 சொல்லுது, 2 நாளாம் 21 சொல்லுகிறது. இதற்கு பின்பு மோவாபிய புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட கூட அம்மோனியருக்கும் அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். பாருங்க, இந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த யோசபாத் ராஜா என்கிற இந்த மனுஷன்
இந்த யுத்தத்தை மேற்கொள்வதற்கு ஒரு மனுஷனால நம்மளால மேற்கொள்ள முடியல. நமக்கு சுற்றி இருக்கிறவர்கள், நமக்கு விரோதமா இருக்கிற ஒரு மனுஷன், வேலை செய்யற இடத்துல அல்லது நம்ம இருக்கிற சுற்றுச்சூழல்ல அல்லது குடும்பத்துல நமக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் பேசுகிற பொழுது நம்ம என்ன செய்யறோம்? சோர்ந்து போய் விழுகிறோம் இல்லையா? ஐயோ, இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டாரு, இப்படி பண்ணிட்டாங்களே, எனக்கு விரோதமா இப்படி செய்துட்டாங்களே, நான் செய்யாத ஒரு குற்றத்தை எங்களுக்கு விரோதமா சாட்டிட்டாங்களே, இந்த மாதிரி பிரச்சனைகளை நான் கடந்து போறேன் என்று சொல்லி அவர்கள் அங்கே விலையிடப்பட்டு போகிற வேளையில இந்த யோசபாத் ராஜாவை சுற்றி பல தேசங்கள், பல பாஷைக்காரர்கள், பல புத்திரர்கள் அங்கே அவனுக்கு விரோதமாக வருகிற பொழுது பாருங்க அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அங்க பார்க்கிறோம் யோசபாத் பயந்தான் என்று 2ஆம் அதிகாரம் 1:3 சொல்லுகிறது. 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்கிறது. அப்பொழுது யோசபாத் பயந்து பார்க்கிறோம், அவனுக்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. எப்படி நான் மேற்கொள்வது, எப்படி இவர்களை ஜெயம் கொள்வது, எப்படி இந்த போராட்டத்தில் நான் வெளியே வருவது என்கிற செய்யக்கூடாத ஒரு காரியம் இருந்தது. ஆனால் அவனால செய்யக்கூடிய ஒரு காரியம் இருந்தது. ஆனால் இங்க பார்க்கிறோம், அவன் செய்யக்கூடாத காரியத்தை ஒரு பக்கமாய் விட்டுவிட்டு என்னால செய்யக்கூடிய காரியம் என்னென்று சொல்லி அவன் செய்கிற காரியம் என்ன? அவனாலே செய்ய முடிந்த ஒரு காரியம் இருந்தது. அது என்னவென்றால், அதான் நாங்க பார்க்கிறோம், உண்மையே நோக்கி பார்க்க முடியுமே என்று சொல்லி அவன் என்ன செய்யறான்? அந்த 3ஆவது வசனத்துல, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகமாய் அவர்கள் ஒருமனப்பட்டார்கள் என்று சொல்ல பார்க்கிறோம். அதனாலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற பொழுது இந்த யோசபாத் ராஜா அவர் பெரிய நாட்டுக்கு பொறுப்பா இருந்த ராஜாவா இருந்தான். அவருடைய சரித்திரத்தை குறித்து நான் பார்ப்போம், ஆனால் அது அதிக நேரம் எடுக்கும். அதனாலே இந்த யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில அவனை சுற்றி வந்த நெருக்கங்கள், போர்கள், வந்த போராட்டங்கள், யுத்தத்துக்கெல்லாம் அவன் முகங்கொடுக்கிற பொழுது அவன் பயந்தான். எப்படி நான் இதை மேற்கொள்வது, இந்த சூழ்நிலையில் எப்படி நான் தப்பித்துக் கொள்வது, எப்படி இதில் இருந்து நான் வெளியே வருவது அவனிடத்திலே பல கேள்விகள் இருந்தது. அவனால செய்யக்கூடாத காரியம் ஒன்று இருந்தது. அதனாலே அவன் பயந்தான். ஆனால் அவனால செய்ய முடிந்த ஒரு காரியம் இருந்தது. தேவ சமூகத்திலே போய் அமர்ந்து தேவனிடத்திலே அவன் சொல்லுகிற காரியம், நாங்கள் உண்மையே நம்பி வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்தான். நடந்த பகுதிகள் சொல்வது சங்கீதம் 34வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை. பாருங்க, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை. பாருங்க, இந்த யோசபாத் ராஜா இதைத்தான் செஞ்சான். என்ன செய்யறான்? அவன் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அல்லது விலையிடப்பட்டு தோற்று போகாதபடிக்கு என்ன செய்யறான்? ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். ஆகையினாலே பாருங்க, யோசபாத் ராஜா கர்த்தருக்கு பிரியமான காரியமாய் இருந்தான். அவன் வாழ்க்கையில எல்லாமே தேவனுக்கு பிரியமாய் பயந்து நடந்த ஒரு மனுஷன். அது சரியான விதத்திலே தன் ஜனங்களை நடத்துகிற ஒரு மனுஷன், நீதியாய் செயல்பட்ட ஒரு மனுஷன். ஆனா அவனுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட யுத்தங்களை, இப்படிப்பட்ட எதிராளிகளை ஏன் தேவன் அனுமதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், நாம் பார்க்க 20வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதே அதிகாரத்தில் 20:9, 2 நாளாகமம் 20:9 வசனம் எழுகிறது, எங்கள் மேல் பட்டயமும் நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்திலே விளங்கும்படியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கங்களிலும் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு இரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அந்த யோசபாத் ராஜா பாருங்க, ஏன் அவருக்கு இந்த மாதிரியான நெருக்கங்களும் போராட்டங்களும் வந்துச்சுன்னா, அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட நெருக்கங்கள் போராட்டங்கள் வருகிற பொழுது எங்களுடைய முன் பிதாக்கள், ஆதி பிதாக்கள், எங்களை நடத்தின எங்கள் தகப்பன், தாய், மூதாதையர்கள் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு மேல பட்டயங்கள், நியாய தண்டனைகள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள் முதலான காரியங்கள் வருகிற பொழுது இந்த ஆலயத்துல நீ வந்து அவரை நோக்கி நீ கூப்பிடுகிற பொழுது, அவர் சந்நிதியில நீ வந்து நின்று அவரை பார்த்து இந்த இடுக்கங்கள் இருந்து உங்க நோக்கி கூப்பிடுகிற பொழுது தேவரீர் கேட்டு இரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த யோசபாத் ராஜா சொல்லுகிறான். இந்த பகுதியை நான் பார்க்கிற பொழுது பாருங்க, நீர் ரட்சிக்கிற தேவன் என்பதை மற்றவர்கள் சொல்லித்தான்
அவன் கேட்டிருக்கிறான். பாருங்க எவ்வளவு பெரிய ராஜா. அவன் என்ன சொல்றானா, இப்படி எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. யார் சொல்லி இருக்கிறது? அவருடைய மூதாட்டியர்கள். அவருடைய யார் சொல்லி இருக்கிறாங்க? யாரு சொல்லி கொடுத்திருக்காங்க அவருக்கு? இந்த மாதிரி பிரச்சனை வரும் பொழுது, பஞ்சம், கொள்ளை நோய், இந்த மாதிரியான காரியங்கள், நியாய தண்டனைகள், இந்த மாதிரியான காரியங்கள் வருகிற பொழுது நீங்க போய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நீங்க ஜெபிச்சுங்களா இருந்தா என்ன செய்வாராம் ஆண்டவர்? என்ன செய்வாராம்? தேவரீர் அதை கேட்டு ரட்சிப்பார். ரட்சிப்பு என்கிறது விடுதலை. உங்களை விடுவிப்பார், உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க சொல்லி அவன் சொல்றான். ஆனா ஆண்டவர் ரட்சித்ததையும் விடுதலை ஆக்கினதையும் அவன் அதை உணரல, அவன் அதை அனுபவிக்கல. ஆகையினால இந்த பகுதியை நாம பார்க்கிறோம். இந்த 9ஆம் வசனத்தின் படி பார்க்கும் பொழுது, நீ ரட்சிக்கிற தேவன் என்பதை மற்றவர்கள் சொல்லித்தான் நான் கேட்டிருக்கிறேன். ஆகையினால இனி நீ ரட்சிக்கிற தேவன் என்பதை ருசிக்கும்படியாக எனக்கு உதவி செய்யும்படி நானும் என் குடும்பமும் அதை ருசி பார்க்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன சார் தேவன் அவனுக்கு இந்த காரியத்தை அனுமதிக்கிறாரு. ஒருவேளை என்ன செய்வது என்று தெரியாம, ஒருவேளை இந்த யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு போராட்டம், யுத்தம் வருகிற பொழுது அவன் கேள்விப்பட்டிருக்கான். என்ன கேள்விப்பட்டிருக்கான்? நாம போய் இப்படி ஜெபிச்சா என்ன ஆகும்? தேவன் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து எங்களை என்ன செய்வார்? ரட்சிப்பார்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு இந்த இடத்துல கேள்விப்பட்டு நிறைய பேர் வராங்க. அங்க போய் ஜெபம் பண்ணுனா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். எங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகும். அதனால நம்ம போய் அங்க ஒரு சர்ச் இருக்குது, அங்க ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. ராத்திரி பகலா 2 மணி 3 மணி ஜாமத்துல வந்து கதவை தட்டுறாங்க. ஐயோ எங்களுக்கா வந்து செவியுங்க, எங்களுக்கா ஜெபம் பண்ணுங்க, நாங்க கூட்டிட்டு வரவா, நீங்க வாரீங்களா? இப்படி என்ன செய்யறாங்க? கேள்விப்பட்டு இங்க வந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவனுடைய அதிசயமான காரியங்களையும் விடுதலையும் சுகத்தையும் என்ன செய்யறாங்க? பெற்றுக் கொள்ளுறாங்க. இத மாதிரி இந்த யோசபாத் ராஜா தேவனிடத்துல போய் நாங்க விண்ணப்பம் பண்ணினா, அவரிடத்திலே போய் நாங்க ஜெபம் பண்ணினா, அவரிடத்திலே நாங்க போய் நின்றா, அவரை நாம தஞ்சமாய் கொண்டமாயிருந்தால் இத்தனை யுத்தத்துக்கு மத்தியில அவர்களை தேவன் என்ன செய்வாரா? விடுவிப்பார் அல்லது ரட்சிப்பார் என்று அவன் என்ன செய்திருக்கிறான்? கேள்விப்பட்டு இப்ப போய் என்ன செய்யறான்? அவன் கேள்விப்பட்டிருக்கான். பாருங்க, இவ்வளவு காலமும் யாராவது சொல்லித்தான் கேள்விப்பட்டாங்க. இப்ப யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில இந்த தேவன் எப்படிப்பட்டவர், இவரால் என்ன செய்யக்கூடும், இவர் என்ன செய்யக்கூடிய ஆண்டவர் என்று சொல்றத நீ ருசிச்சு கொள்றதுக்காக ஆண்டவர் இந்த விதமான காரியத்துக்குள்ள அவனை அனுமதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நாங்களும் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில என்ன செய்வதென்று சொல்லி தெரியாம ஒரு அங்கலாய்ப்போடு வேதனோடு கூட நாம் காணப்படலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மற்றவர்கள் சொல்லித்தான் இதுவரைக்கும் நீங்க கேட்டிருக்கலாம், இந்த தேவன் நல்ல ஆண்டவர். இங்க இருந்து கேட்கிற பிரசங்கத்தில் நீங்க கேட்டிருக்கலாம், இந்த தேவனை நீங்க பின்பற்றுங்க, அவரை நம்புங்க, அவருக்காக வாழுங்க, அவரை தேடுங்க, வாழ்க்கையில நன்மை உண்டாகும் சொல்லி நீங்க சொல்லி கேட்டது மாத்திரம்தான். ஆனா அவரிடத்துல இருந்து நீங்க நன்மையோ சுகத்தையோ ஆசீர்வாதத்தையோ விடுதலையோ பெற்றுக்கொண்டு அதை நீங்க என்ன செய்யல? அனுபவிக்காதபடினால ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார் உங்களை பார்த்து, இந்த நன்மையை நீ பெற்றுக்கொண்டு இதை நீ அனுபவத்துக்குள்ள கொண்டு வர வேண்டுமானால் செய்ய வேண்டிய 3 காரியத்தை நான் தியானிக்க போறேன். பாருங்க, மற்றவர்கள் சொல்லித்தான் இந்த யோசபாத் ராஜா கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய மகத்துவத்தை அறிஞ்சிருக்கிறான். ஒருவேளை இன்றைக்கு என்ன செய்வதுன்னு தெரியாம யாராவது இந்த இடத்துல நீங்க வந்திருப்பீங்களா இருந்தா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, ஒன்று மட்டும் உங்களை பார்த்து சொல்றாருன்னா, எங்கள் தேவனே கர்த்தாவே எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. கர்த்தாவே, கர்த்தரை நோக்கி பார்த்து கூப்பிடுகிறவர்கள் அவர் பட்சத்துல இருக்கிறார், அவரை வெட்கப்படுத்த மாட்டார். அதனால இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில என்ன செய்வது தெரியாம நீங்க அங்கலாய்த்து கொண்டிருப்பீர்களானால், கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிற இரக்கம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நீங்க கூப்பிட்டு, அந்த பைபிள் சொல்லுது, தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்ப போராட்டங்கள் பிரச்சனை வருகிற பொழுது நம்ம எங்க போகணும்? இன்றைக்கு நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் பார்ப்போம். 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 20:13 நாம் வாசிப்போம். அந்த பகுதி எப்படியா சொல்கிறது பாருங்க. 12 சொல்கிறது என்னன்னா, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியல, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது என்றார். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண்ஜாதிகளும், அவர்களுடைய குமாரரும் கர்த்தருக்கு முன்பதாக நின்றார்கள். எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல.
நாங்க இத்தனை நெருக்கங்கள், இத்தனை போராட்டத்துக்கு நாங்க வந்து நிக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு மனுஷன் கிடையாது, என்ன செய்வது தெரியலன்னு சொல்கிற பொழுது என்ன சொல்றாரு? அங்கே பார்க்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்துல போய் நிக்கிறது. நாம ஏசாயா 30:19 சொல்லுது. ஏசாயா 30:19 சொல்கிறது, நீ இனி அழுது கொண்டீராய் என்று சொல்லி வார்த்தை வாசிப்போம். ஏசாயா 30:19 நான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசாயா 30:19 வசனத்தை வாசிப்போம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டீராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு அவர் உனக்கு உருக்கமாய் இறங்கி இதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஹல்லேலூயா. ஏசாயா 30:19 வசனம் எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. மிக அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு. உனக்கு உன்னுடைய கூப்பிடுதலை கேட்டு அவர் என்ன செய்வாரா? மறு உத்தரவு கொடுப்பாராம். 30:19 இல்லையா? பாருங்க, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாய் இருப்பார்கள். நீ அழுது கொண்டீராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே மறு உத்தரவு அருளுவார். நீங்க இன்னைக்கு போராட்டத்தோட, பிரச்சனையோட, பாடுகளோட, தேவைகளோட, குறைகளோட, வியாதிகளோட, அவமானத்தோட, கண்ணீரோட, சஞ்சலத்தோட, துக்கத்தோட, பாடுகளோட, அங்கலாய்ப்போட, இப்படி பல விதமான நெருக்கத்தோட நீங்க நிக்கிற பொழுது நீங்க தேவனை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிட்ட உடனே அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவார். ஏன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து அந்த பிரச்சனை, அந்த கண்ணீர், அந்த மாறாத நோய், அந்த மாறாத கடல் பிரச்சனை, அந்த மாறாத போராட்டங்கள், ராத்திரி முழுவதும் நித்திரை இல்ல, கண்ணீரும் வேதனையும் நிந்தையுமாய் காணப்படுகிறது சொன்னா, நம்ம இப்படிப்பட்ட போராட்டம் வருகிற பொழுது நமக்கு செவி கொடுக்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர், நமக்கு இரக்கம் செய்கிற தேவனை நோக்கி நாம் என்ன செய்வதில்லை? முறையிடுவது இல்லை. நாம ஒருவேளை மனுஷனை தேடி ஓடுவோம், நம்ம பலத்துல ஓடுவோம், இல்ல இதை இப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம், பல விதத்துல நம்ம என்ன செய்யறோம்? நம்ம முயற்சி பண்றோம். இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவர் உன் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து அவர் அதை கேட்ட உடனே உனக்கு இறங்கி உத்தரவு பதில் தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம், எத்தனையோ நாளா என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைக்கு ஒரு பதில் இல்லையே, இந்த காரியத்துக்கு ஒரு பதில் இல்லையே, இதுல இருந்து என்னால வெளியே வர முடியாம இருக்கிறது, எப்பவுமே இது என்ன வாழ்க்கையில போராட்டமா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நோக்கி கூப்பிடு, உன் உத்தரவு கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன், உனக்கு மறு உத்தரவு நான் அருளுவேன், உனக்கு உன் சத்தத்தை கேட்ட உடனே உனக்கு நான் இரக்கம் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவர்களா இருக்கிறோமா? அதான் நான் உடனே பார்த்து கேட்கிற கேள்வி. இனி நீ அழுது கொண்டிராய். கர்த்தருடைய வார்த்தை உனக்குள் இருந்தால் கர்த்தருடைய வார்த்தையை எதிர்த்து நிற்பதற்கு ஒருவராலும் கூடாது. பாருங்க, வாக்குத்தத்தத்தை நம்ம உள்ள வச்சுக்கிறோம். வாக்குத்தத்தை எங்க வச்சுக்கிறோம்? வேத வார்த்தைக்கு விரோதமாய் ஒரு மனுஷனால எழுப்பி செயல்பட முடியாது. அந்த வேத வார்த்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா நமக்கு விரோதமா யாராவது வர முடியுமா? நமக்கு விரோதமா யாராவது வர முடியுமா? ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டு வார்த்தைக்குள்ள நம்ம வளர்க்கப்பட்டு சத்தியத்துக்குள்ள நம்ம ஸ்திரப்பட்டு இருக்கிற பொழுது, அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கிற பொழுது நமக்கு விரோதமாய் ஒரு மனுஷனால என்ன செய்யக்கூடாது? எதிர்த்து நிற்க கூடாது. அதனால இந்த நாள் இந்த யோசபாத் ராஜாவுக்கு வர்ற பிரச்சனைய ஆண்டவர் என்ன செய்றாரு? அவன் போய் தேவ சமூகத்துல முறையிட்டு, ஆண்டவரே, அவன் என்ன சொல்றான்? உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உண்மையே நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே போய் அவன் அமர்ந்த பொழுது இங்கே பார்க்கிறோம், அங்கே ஆண்டவர் என்ன செய்றாரு? அந்த யோசபாத் ராஜாவுடைய பிரச்சனைய அவர் தன்னுடைய பிரச்சனையா எடுத்து ஆண்டவர் அவனுக்காக கிரியை செய்ய போகிற காரியத்தை நாம் பார்க்க 20ஆம் அதிகாரம் 17-18 வாசிப்போம். 2 நாளாகமம் 20:17-18 அந்த வார்த்தைகள் சொல்கிறது. இந்த யுத்தம் பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அவன் சொல்லிட்டான் 13ல சொல்றான், யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகள், அவர்கள் பெண் ஜாதிகள், அவர்கள் குமாரர்கள் கர்த்தருக்கு முன்பதாக போய் நின்றார்கள்.
தேவனுக்கு முன்னுக்கு போய் நம்ம நிக்கிற பொழுது, ஆண்டவரே எங்களால் ஒன்றும் கூடாது ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தேவனை நோக்கி நாம் தஞ்சமாய் அவருடைய சமூகத்திலே சார்ந்து நிக்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? 17ஆம் வசனம் சொல்லுது, இந்த யுத்தம் நீங்க முகம் கொடுத்து கொண்டிருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தைகள், பாடுகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் சொல்றார், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் யாரு? நீங்க அல்ல சொல்றாரு. உங்களுக்கு இல்ல யுத்தம். உங்களுக்கு விரோதமா வந்தவர்களுக்கு விரோதமாய் வருகிற மனுஷனுக்கு விரோதமாய் யார் செயல்பட போறது? கர்த்தர் செயல்பட போறார். சொல்றாரு, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்க அல்ல, யூத மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீ தரித்து நின்று, நீ சும்மா இருந்து, நான் உனக்காக வழக்காடி உனக்காக நான் செய்ய போற இந்த யுத்தத்தை என்ன செய்ய போற? உன் கண்ணு பார்க்க போகுது. அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். ஆமென். அந்த விசுவாசம் வரணும். அது மாத்திரமல்ல, பிரச்சனையை கண்டு நம்ம சோர்ந்து போய் நம்ம சுருண்டு படுத்துருவோம். பிரச்சனை வந்தா எனக்கு சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஐயோ பாஸ்டர், எங்களுக்கு வருத்தம், எங்களுக்கு வியாதி, வேலை இல்ல, வர்றதுக்கு காசு இல்ல, ஏதாவது பிரச்சனை சொல்லி உட்கார்ந்துருவாங்க. ஆனா அத்தனை பிரச்சனைக்கும் மத்தியில இந்த யோசபாத் ராஜா தேவனை ருசி பார்க்காத ஒரு மனுஷன், தேவனோடு நெருங்கி கிட்ட வராத ஒரு மனுஷன், அவங்க முன்னோர்கள் அவனுக்கு சொல்லி கொடுத்தது அவனுக்கு ஞாபகம் வருது. பிரச்சனை வந்தா, நிந்த வந்தா, போராட்டங்கள் வந்தா, நியாயங்கள், பஞ்சங்கள், பட்டயங்கள், இந்த மாதிரியான காரியங்கள் வந்தா, நீ ஓடி ஆலயத்துக்கு போ, அங்க போய் அமர்ந்து தேவனை நோக்கி கூப்பிடு, அவன் சத்தத்துக்கு செவி கொடுப்பார்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்களே, அதை நாங்க கேட்டிருக்கிறோம். ஆகையினாலே புறப்படுங்க, போவோம். யார் யார் போனது? யூத கோத்திரத்தார் அனைவரும் நினைச்சாங்க. குழந்தைகள் முதல் கொண்டு பஞ்சாதிகள், அவர்களுக்கு குமாரர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்னுக்கு போய் என்ன செய்றாங்க? நின்றார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல பிரச்சனை வந்தா இங்க பாருங்க, குடும்பமா போய் பஞ்சாதி, பிள்ளை, குமாரன், குமாரத்தி எல்லாருமே நிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தா, நீ போயிரப்பா, நான் வரல. வீட்டுக்காரர் நல்லா வீட்டுல தூங்குவார். என்னன்னு கேட்டா, வயிற்ற வலிக்குது, வயிறு மட்டும் வலிக்காது, எல்லாம் வலிக்கும். அப்பா என்னன்னு கேட்டா, அப்பா அம்மா விட மாட்டேங்கிறார் சர்ச்சுக்கு, அப்பாவோடய அம்மா இருக்கட்டும். இப்படி நான் கேட்கிறேன், இங்க வேதம் சொல்லுது, உனக்கு பிரச்சனை வருதா, எப்படி வரணும்? எப்படி வரணும்? இங்க எப்படி போய் நின்னாங்க? சுத்தி எல்லா நாட்டு ஜாதிகளும் எல்லா தேசக்காரர்கள் சொல்றாங்க, மோவாபியர், மோவாப் புத்திரர்கள், அம்மோன் புத்திரர்கள், அவரோட கூட அம்மோனியருக்கும் அப்புறத்தில் இருக்கிற மனுஷர்கள் யாரும் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். இத்தனை பேரும் அவனை சுற்றி யுத்தத்துக்கு வருகிற பொழுது இந்த யோசபாத் ராஜா தேவ சமூகத்தில் போய் நின்றான். உங்க மாதிரி வாசனத்தை கேட்டவன் கிடையாது யோசபாத், உங்க மாதிரி தேவனோட நெருங்கி வாழ்ந்தவன் கிடையாது. சொல்றான், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், என்ன இப்படி பிரச்சனை வந்தா ஆலயத்துக்கு போனா இந்த ஆண்டவர் எங்க ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு உதவி செய்வார்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகையினால புறப்படுங்க, எல்லாம் ஆயத்தப்படுங்க, எல்லா பிள்ளைகளையும் கூட்டிட்டு போய் தேவ சமூகத்துல என்ன சொல்றான்? உண்மையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா, எங்களுக்கு ஒண்ணும் செய்யக்கூடாம இருக்கு, எங்களால் ஒண்ணும் முடியல. அவனுக்குள்ள பயம் உண்டாயிடுச்சு. அவன் போய் ஆண்டவருடைய சமூகத்துல போய் அப்படியே விழுகிறான். ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாமே சொல்லி விழுகிறான். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த யுத்தத்தை யாரு பண்ணல, இது உங்களுக்கு விரோதம் வந்த யுத்தம் அல்ல. யாருக்கு விரோதம் வந்த யுத்தம் இது? சொல்றாரு, மனுஷரே நீங்க நின்று பாருங்க, இந்த யுத்தத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்வார், உங்களை ரட்சிப்பார். நீங்க நின்று பாருங்க, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றார். சொல்றாரு, நீ புறப்பட்டு போ, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உனக்கு தான் ஜெயம். சொல்றாரு, நான் உனக்கு முன்பதாகி போய் உன் குடலெல்லாம் செவ்வையாக்கி என்ன செய்யறாரா, உன் வழிகள் எல்லாம் உனக்கு வாய்க்க பண்ணுவேன். சொல்றாரு, எனக்கு அவருடைய சமூகம் முன்பதாகி போகட்டும். இன்னைக்கு பாருங்க, யோசபாத் ராஜாவுடைய காரியத்தை ஆண்டவர் என்ன செய்யறார்? யோசபாத்துடைய பிரச்சனைய தேவன் தன்னுடைய பிரச்சனையா எடுத்து நம்முடைய பிரச்சனையா இருக்கிற பொழுது, அங்கே நம்முடைய பிரச்சனையை நம்ம தோளத்துக்கு போட்டுக்கிட்டோம்னா அது நம்மளால வெளியே வர முடியாது. ட்ரை பண்ணுவீங்க, சொந்த வீடு வாங்க முடியாது, கடனை அடைச்சு முடிக்க முடியாது, அல்லேலூயா, பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி வைக்க முடியாது, வியாதி ஆறாது. நீங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிரச்சனை எப்ப நீங்க உங்க தோல்ல தூக்கி சுமக்க ஆரம்பிக்கிறீங்களோ ஒரு நாளும் உங்களால அதுல மீண்டு வர முடியாது. இங்க ஆண்டவருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே நீங்க எனக்கு பதில் தாங்க, நீங்க எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி கேட்கிற பொழுது பாருங்க, இந்த சம்பவத்துல ஆண்டவர்
மிகவும் ஒரு அருமையான காரியத்தை யோசபாத்துக்கு செய்தார். நம்முடைய பிரச்சனையா இருந்தா நம்ம வெளியே வரக்கூடாது. பாருங்க, நம்ம உண்மையாய் கர்த்தரை தேடுவோமானால் உன் பிரச்சனைகளை காண அவர் தன்னுடைய காரியங்களாக எடுத்து நாம் உதவி செய்ய விரும்புகிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கணும். அதே 18ல பார்க்கிறோம். 17ல அப்படி முடிவு என்ன சொல்லுது? நாளைக்கு அவர்களுக்கு முன்பதாக எதிர்கொண்டு புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றார். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூத கோத்திரத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பதாக தாழ விழுந்தார்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னட்ட வந்திருக்கிற, என்னிடத்துல வருகிறவர்கள் நான் என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ளுவதில்லை. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைக்கப்படாது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியவான்கள். ஆகையினால கர்த்தர் சார்ந்து இருக்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, யோசபாத் ராஜா யோசபாத் ராஜா பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்காக யுத்தம், நான் உனக்கு முன்னுக்கு போறேன், உனக்கு விரோதமா வருகிற மனுஷரை நான் முறியடிப்பேன், நாளைக்கு ஆயத்தப்படுங்கள், புறப்படுங்கள், போறதுக்கு யுத்தத்துக்கு சொல்லி அங்கே ஆண்டவர் சொன்ன உடனேயும் என்ன செய்யறாரு, யோசபாத் ராஜா ஓடி போய், அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூத கோத்திரத்தார், அவன் மட்டும் இல்ல, அவனுக்கு பின்னுக்கு இருக்கிறவங்க யூத கோத்திரத்தார். அவன் ஒரு ராஜா, ஒரு நாட்டு ஜனாதிபதி மாதிரி பெரிய அதிகாரம் உள்ள மனுஷன். என்ன செய்ய, அவனோட கூட சேர்ந்து யார் யார் போறது, அந்த நாட்டு ஜனங்கள் எல்லாருமே போய் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் பட்டி தேவனை தொழுது கொள்றாங்க. இன்றைக்கு உங்க பிரச்சனைக்காக நான் சொல்றேன், புதன்கிழமை உபவாச கூட்டம் இருக்குது, வாங்க ஜெபம் பண்ணுவோம், வாங்க ஆண்டு சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்போம். உங்க தேவை, உங்க பிரச்சனை, உங்க காரியங்களை ஆண்டவர் வாய்க்கப்படணும்னு சொல்லி இன்னைக்கு ஊழியக்காரர் கூப்பிடும் பொழுது எத்தனை பேர் உபவாசம் கொடுத்து வந்து உட்கார்றீங்க? நாங்க வீடுகளில் போய் விசாரிச்சு சொல்றோம், என்ன பிரச்சனை? ஐயோ பாஸ்டர் இந்த மாதிரி பிரச்சனை, ஐயோ வாங்கம்மா ஜெபம் பண்ணுங்க, தேவ சுத்தத்துல காத்திருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க, ஆண்டவரோட கூட போராடுங்க, அவரோட கூட நீங்க நெருங்கி வாங்க, ஆண்டவர் இந்த காரியத்துல ஒரு ஜெயம் கொடுப்பாரு சொல்லி சொன்னா எத்தனை பேர் வாரீங்க? எத்தனை பேர் வந்து தேவ சமூகத்துல அமர்ந்து கொள்றீங்க? இன்னைக்கு பாருங்க, அந்த ராஜா அவன் கட்டளையிட்டோட எல்லாரும் பின்னால போனான். குடும்பமே போகுது. தேவனுக்கு முன்பதாய் முழங்கால் படிட்டு தலை குனிந்து விழுந்து அவரை தொழுது கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரச்சனை வரும் பொழுது நம்ம தேவனை தொழுது கொள்ளுகிற பொழுதுதான் நமக்கு விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. முதலாவது காரியம், அவன் என்ன செய்தான்? தேவன் நோக்கி முறையிட்டான், விண்ணப்பம் பண்ணினான். இரண்டாவது, விண்ணப்பத்தை பண்ணின உடனே என்ன செய்றாரு? ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறாரு? பயப்படாத. 17-18 என்ன சொல்லுது? இந்த யுத்தம் பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, நான். யூத மனுஷனுக்கு முன்பதாக நீங்கள் தரித்து நின்று பாருங்கள், நான் செய்த காரியத்தை பாருங்கள், பயப்பட வேண்டாம், கலங்கவும் வேண்டாம், நாளைக்கு பெரிதான விடுதலை உங்களுக்கு கொடுக்க போறேன், புறப்படுங்கள், ஆயத்தப்படுங்கள் சொன்ன பொழுது என்ன செய்யறான்? அவனுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்குது. பதில பெற்றுக்கொண்ட உடனே என்ன செய்யறான்? ஓடி போய் தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு தேவனை தொழுது கொள்ளுகிறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தொழுது கொள்ற வாழ்க்கை இருக்கா? கடவுள் அற்புதம் செய்யறாரு. இன்றைக்கு அழகான சாட்சி சொன்னாங்க. வீட்டுக்காரரு அவங்க அம்மா எத்தனை மாசம் அம்மா சர்ச்சுக்கு வந்து? எத்தனை மாசம்? 8 மாசம். இடையில ஒரு தடவை வந்துட்டு போனாங்க. இன்னைக்கு சர்ச் தொடங்குறது பிறகு, கொரோனா ஆரம்பிச்சது ஒரு தடவை தான் வந்திருக்காங்க அம்மா சர்ச். ஆனா ஆண்டவர் அவங்க கூட வீட்டுல அற்புதம் செஞ்சிருக்காரு. ஒன்றுமில்லாம இருந்தவர், ஒரு பயங்கர பிரச்சனை, வேலையே இருக்காது, எப்ப போனாலும் வேலையில பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு, அந்த பிள்ளையோட ஜெபத்துக்கிட்ட அவங்க அப்பாவுக்கு ஒரு நிரந்தரமான வேலை, ஒரு அதிகாரத்தை கொடுத்து அதிகாரியா உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அம்மா இன்னைக்கு சபையில இல்லை. தேவன் அற்புதம் செய்த பொழுது நீ தேவனை தொழுது கொள்ள வராவிட்டால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன மறந்தா நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் மறப்பன்னு சொல்றாரு. அம்மாவுக்கு போய் சொல்லுங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்யறவர். யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில ஜெபத்தை கேட்டாரு, விண்ணப்பம் பண்ணி ஆண்டவர் பதில் கொடுத்தார். பயப்படாத, நீ போ, நான் உன்னோட இருக்கிறேன், உனக்கு முன்னாடி நான் போவேன், இந்த யுத்தம் உன்னுடையதல்ல என்னுடையது, நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்கு ஜெயம் கொடுப்பேன், அவர்களை நான் உனக்கு முன்னாடி முறியடிப்பேன் சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி சரி வாக்குத்தத்தம் பதில் கொடுக்கிற பொழுது யோசபாத் ராஜா ஓடி போய் வீட்டுல தூங்கணும். ஆண்டவர் பார்த்துக்கிடுவார்.
இன்னைக்கு இங்க அப்படிதான் இருக்கிறாங்க. ஓகே அப்படியா சிஸ்டர், ஓகே நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபிப்பேன், அவங்க தூங்குவாங்க. வீட்டுக்காரருக்கு வேலை இல்லை, வியாதி பிரச்சனை, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. கோல் வரும், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. நாங்க ராத்திரி 4 மணிக்கு எழுப்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த குடும்பத்துடைய காரியங்களை சந்திங்க, விடுதலையாக்கும், சுகம் கொடுங்க, வேலையை கொடுங்க. நாங்க முட்டைக்கால் போட்டு ஜெபிக்கிறோம், அவங்க நல்ல தூக்கம். வாழ்க்கையில ஆண்டவரை தேடுகிறது தீவிரமாய் காணப்படாவிட்டால், என்னுடைய அடுத்த வாரத்துடைய செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்ப எல்லாம் பிளஸிங்கா இருக்கு, தேடுங்க தேடுங்க தேடுங்க. நீ தேடாத பட்சத்துல யோசபாத் ஆண்டவரை தேடினா தேவன் அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? பதில் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த யுத்தத்துல தேவன் அவருக்கு என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? இந்த யுத்தம் கர்த்தருடையது, நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன். நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிற பொழுது நீங்க சும்மா இருப்பீங்க, நீங்க ஜெயம் கொடுப்பீங்க, ஜெயம் பெறுவீங்க. உங்களுக்கு விரோதமா வந்தவன் ஒரு வழியா வரவன் 7 வழியாய் ஓடி போவான். உங்கள் வாழ்க்கையில தோல்வி இல்லை, நிந்தை இல்லை, அவமானம் இல்லை. எப்ப நீ தேவனுக்கு நன்றியா மாறும் பொழுது, அவன் தேவ சமூகத்துல போய் என்ன செய்யறானா? அந்த 18ஆம் வசனம் அழகான வசனமா இருக்கிறது. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். நமக்கு எழுப்பி நின்றுகிட்டே தேவன் ஆராதிக்கிறது கஷ்டமா இருக்கு. அத்தனை அற்புதங்களையும் அடையாளங்களையும் சுகத்தையும் கொடுத்திருக்காரு, கணவன் கொடுத்தாரு, மனைவி கொடுத்திருக்காரு, வீடு கொடுத்திருக்காரு, சபை கொடுத்திருக்காரு, ரட்சிப்பு கொடுத்திருக்காரு, பாவமணி பிடிச்சதை கொடுத்திருக்காரு, தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாச மனக்கண்களை கொடுத்திருக்காரு. நமக்கு சகல உட்கார்றதுக்கு கஷ்டமா இருக்கு. அவன் யாரு தெரியுமா? தலை குனிந்து கீழே விழுந்த யோசபாத் ராஜா யாரு தெரியுமா? ஒரு பெரிய நாட்டுக்கு அதிபதி. அவ்வளவு பெரிய ராஜா போய் ஆண்டவருக்கு முன்னுக்கு தலை குனிஞ்சு விழுகிறான். ஆண்டவருடைய பார்வையில நானும் நீங்களும் தூசி. நம்ம ஆண்டவரை தேடுறது கஷ்டமா இருக்கு, தேவனை தொழுது கொள்றது கஷ்டமா இருக்கு, தேவனுடைய சம்பவத்தில் அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறது கஷ்டமா இருக்கு, தேவனுக்கு செய்த நன்மையை குறித்து சாட்சி கொடுக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆண்டவருடைய பிரசன்னத்துல நான் இந்த காரியங்களை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இந்த நாளில நம்முடைய சபையில இருக்கிற சில காரியங்கள், அனலும் இல்லாத குளிரும் இல்லாத ஜனங்கள், இத்தனை உபத்திரவத்துக்குள்ள கடந்து வந்தாலும் தேவனை தேடுகிற ஜனங்களை நான் கடந்த வாரங்களை நம்ம பார்த்தோம். ஒருவனுமே இல்லை, எல்லாரும் உணர்வற்று போய் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ரோமர்ல நாம பார்த்தோம். ஆகையினால இந்த செய்தியினுடைய 2வது பகுதி, இந்த யோசபாத் ராஜா எப்படி தேவனை தேடினான், அவன் எப்படி தேவனை குறித்து கேள்விப்பட்டான். அறியாத தேவன், ருசிக்காத தேவன், முன்னோர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி அவன் நம்பி கேள்விப்பட்டதனால போய் நம்பி தேவ சமூகத்துல போய் விழுகிறான். ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து இந்த செய்தியினுடைய 2வது பகுதியை அடுத்த வாரத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகையினாலே இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்த இந்த அருமையான வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நாம தியானிக்க இருக்கிறோம். அடுத்த வாரத்திலே யார் யாரெல்லாம் தேவனை நோக்கி பார்த்து அல்லது தேவ சமூகத்திலே போய் விழுந்து அப்படி சமூகத்துல காத்திருந்து ஜெயம் பெற்றவர்கள் சிலரை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு பார்த்த ஒரே ஒரு மனுஷன், அது நாங்க பாதிதான் பார்த்திருக்கிறோம். இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு. நமக்கு நேரம் போதாதனாலே நான் சுருக்கமாக இன்றைய செய்தி நான் முடிக்கிறது. தொடர்ச்சி அடுத்த வாரத்தில் தொடர்ந்து நாம் இதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஆகையினாலே என்னோடு கூட நாளிலே நேர அலைகளுக்கு கூடாக தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மையான காரியங்கள் உங்களுக்கு தருவாராக. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து அவன் யோசபாத் ராஜா முதலாவது போய் விண்ணப்பம் பண்ணினான். விண்ணப்பம் பண்ணினதுக்கு பின்பதாக என்ன செய்யறான்? தேவன் பதில் கொடுக்கிறார். விண்ணப்பத்தை கேட்டு அவன் கண்ணீரை கண்டு அவருக்கு பதில் கொடுக்கிறார். பதிலை பெற்றுக்கொண்ட உடனே அவன் போய் தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால இந்த விண்ணப்பத்தை கேட்ட தேவன் இந்த நாளிலே ஆண்டுடைய சமூகத்திலே நான் அமர்ந்திருக்கிற பொழுது ஆண்டுடைய வேதத்திலே நான் வாசித்து தியானித்த பகுதிகளிலே நான் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில விண்ணப்பத்தை நாம் என்ன செய்யறான்? விண்ணப்பம் பண்றான், அப்புறமா அறிக்கை பண்ணுகிறான், அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். ஆண்டவர் அதை கைகூடி வர பண்ணுகிறார். இப்படி இன்னும் பல காரியங்களை பல தலைப்புகளிலே வருகிற வாரத்திலே நாம் தேவ வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையினாலே ஒரு விஷயம் கண்களை மூடி இந்த நாளிலே கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலே தகப்பனே, எங்களுக்கு உண்மையின்றி வேறு யாரு சுவாமி?
ஆண்டவரே உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே தகப்பனே இந்த யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில நீர் செய்த காரியங்களை நாங்கள் நாளை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஆகையினாலே தகப்பனே அவர்கள் செய்யக்கூடாத காரியம் இருந்தாலும் செய்யக்கூடிய காரியம் ஒன்று இருந்தது. அவன் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தான். ஆகையினாலே எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே நாங்களும் எடுத்த தீர்மானத்தின்படி இந்த பிள்ளைகள் வாழவும் சத்தியத்தில் நிலை கொள்ளவும் தேவ பாதத்திலே காத்திருக்கவும் ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்திலே இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கேட்டவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுங்க, பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. வருகிற வாரத்திலும் தொடர்ச்சியாக நாங்கள் பேசக்கூடிய தயவை கர்த்தர் உண்டு பண்ணுங்க. உங்க பாதத்திலே எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி மகிமைக்கு கனத்துக்கு துதிக்கு பாத்திரராய் இருக்கிற எங்கள் அருமை ஆண்டவர் இரட்சகர் மீட்பருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.